கல்யாணம் நடந்தது உண்மை. அன்று பால் பழம் சாப்பிட போன அன்னைக்கே ஓடிட்டாங்க. அன்னைக்கே இரவே ஓடிட்டாங்க. எனக்கு முன்னாலே 3 பேர் திருமணம். 15 நாள்ல எல்லாமே நடந்தது. ஒரு கல்யாணம் வருவாங்க, 10 பேருக்கு மேல அவங்க இருக்க மாட்டாங்க. கோடிக்கணக்கில் மாப்பிள்ளை வீட்டில் செலவு பண்ணுவாங்க. நைட்டே ஓடிடுவாங்க. ஓடிட்டு எல்லாருமே வரதட்சணை கேஸ் கொடுப்பாங்க. இந்த காவல்துறை அழுத்தம் எல்லாருக்கும் இருந்துச்சு. எனக்கு இந்த நிக்கி தான் தெரிஞ்சிருந்தா நான் முதலே வந்திருப்பேன். இந்த குடும்பமே சீட்டிங் குடும்பம். இந்த குடும்பமே ரொம்ப மோசமான ஆளுங்க. ஒரு குடும்பத்தை இல்ல, 4-5 குடும்பத்தை படுத்தினவங்க. இந்த கொலை வழக்குல நிக்கிதா குடும்பத்தவே ஏவன் அக்யூஸ்ட் ஆக்கணும். அவங்க தான் இந்த கொலைக்கு காரணமானவங்க. நான் இப்பயும் சொல்றேன், இந்த நகை திருட்டு போயிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு நகை சம்பவமே இல்லை. நான் ஈகோ பிரச்சனையில ஒரு பையலை தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி இந்த பிள்ளை கொண்டிருக்கா, அவ்வளவுதான். நிக்கிதான்றவங்க எனக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து எனக்கு தெரியும். அவங்க ஒரு குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம். அந்த குடும்பம் திருமண மோசடி பண்ணி ஒரு 3-4 கல்யாணம் பண்ணி அவங்க யாரு கூடயே வாழல, ஒரே நாளில் ஓடி போனவங்க. ஓடி போனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, வரதட்சணை கேஸ் குடும்பம் கொடுப்பாங்க. கொடுத்து அந்த வரதட்சணை கேஸை கொடுத்து அந்த குடும்பத்தையே அல்லோலம் பண்ணியிருப்பாங்க. இதே சித்திரவதையெல்லாம் 21 ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு புது மாப்பிள்ளைகள்லாம் அனுபவிச்சாங்க. அந்த குடும்பத்து மேல எல்லாம் வழக்கு போட்டு அந்த குடும்பத்தவே மிரட்டி பணம் வாங்குறது தான் அவங்களுடைய வேலை. திருமணம் பண்ணிருக்கோம் சொல்லுங்க. எந்த வருஷம்? 2003, 2004, 2005 இந்த காலகட்டங்கள்ல அவங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் செஞ்சிருக்காங்க. திருமண மோசடி ஒரே நாள் வாழ்க்கை தான் அது. ஒரே நாள் கல்யாணம் பண்ணுவாங்க, ஓடிடுவாங்க. நைட்டே ஓடிடுவாங்க. ஓடிட்டு எல்லாருமே வரதட்சணை கேஸ் கொடுப்பாங்க. இந்த காவல்துறை அழுத்தம் எல்லாருக்கும் இருந்துச்சு. கோடிக்கணக்கில் மாப்பிள்ளை வீட்டில் செலவு பண்ணுவாங்க. அவங்க 10 பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க. அதனால அது ஒரு சீட்டிங் குடும்பம். அந்த குடும்பமே ஒரு சீட்டிங் ஃப்ராட். இந்த கொலை வழக்குல நிக்கிதா குடும்பத்தவே ஏவன் அக்யூஸ்ட் ஆக்கணும். அவங்க தான் இந்த கொலைக்கு காரணமானவங்க. ஒரு குடும்பத்தை இல்ல, 4-5 குடும்பத்தை படுத்தினவங்க. கல்யாணம் நடந்தது உண்மை. அன்று பால் பழம் சாப்பிட போன அன்னைக்கே ஓடிட்டாங்க. அன்னைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கேட்க போன இடத்துல தகராறு ஆகுது. எல்லாருமேலையும் இது எனக்கு முன்னாலே 3 பேர் திருமணம். 15 நாள்ல எல்லாமே நடந்தது. நான் எனக்கு இந்த நிக்கி தான் தெரிஞ்சிருந்தா நான் முதலே வந்திருப்பேன். இந்த குடும்பமே சீட்டிங் குடும்பம். இந்த குடும்பமே ரொம்ப மோசமான ஆளுங்க. அதனால இந்த குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு ஏவன் அக்யூஸ்டா இந்த சிவகாமியும் இவங்களையும் சேர்க்கணும். நான் இப்பயும் சொல்றேன், இந்த நகை திருட்டு போயிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு நகை சம்பவமே இல்லை. நான் ஈகோ பிரச்சனையில ஒரு பையலை தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி இந்த பிள்ளை கொண்டிருக்கா, அவ்வளவுதான்.